அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயின் 69வது படத்தை வினோத் இயக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் படம் வெளியாக உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகு, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த 5ஆம் தேதி வெளியாகி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்க படம் தி கோட். இப்படம் விஜயின் 68வது படமாகும். இப்படத்தை தொடர்ந்து அவர் தனது 69வது படத்தை நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. இப்படத்திற்கு தற்காலிகமாக தளபதி பெயரும் இடப்பட்டுள்ளது. இதுதான் நடிகரின் விஜயின் கடைசி படமாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதன் பிறகு சினிமாவை விட்டு விலகி முழு நேர அரசியலில் கவனம் செலுத்த இருக்கிறார் எனவும் சொல்லப்படுகிறது. அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு ஆகிய படங்களை இயக்கிய வினோத் தான் விஜயின் கடைசி படமான 69 படத்தையும் இயக்கி வருகிறார். மேலும் இப்படத்திற்கு அனிருத் இசை அமைப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் சமந்தா, மோகன்லால், சிம்ரன், மமிதா பர்ஜி போன்ற முன்னணி நடிகர்கள் நடிக்கிறப்பதாக இப்படத்தின் முதற்கட்ட பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கடைசி திரைப்படம் குறித்த அறிவிப்பை KVN தயாரிப்பு நிறுவனம் நேற்று வெளியிட்டது. இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் விஜய்க்கு சமர்ப்பணமாக நேற்று ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தது. அதில் நாளை மாலை 5 மணிக்கு படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று 5 மணிக்கு சரியாக அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பில் தி தட் இயர் ஆஃப் டெமோக்ரஸி ஆஃப் அவேரிங் ஜூன் என்று ஒரு ஹேஷ்டேகும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் அந்த போஸ்டரில் தீப்பந்தத்தை கையில் ஏந்தியவாறும் அதில் குறிக்கப்பட்டது. அந்த காணொலியில் நேற்று வெளியிட்ட காணொலியில் ஒன்ஸ் லாஸ்ட் டைம் என்றும் அந்த படத்தினுடைய முன்னோட்ட காட்சியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த படம் கடைசி படம் என்பதால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகமாக இருந்து வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள விஜய் தேர்தல் ஆணையத்திலும் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருந்தார். வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகத்தில் போட்டியுள்ள நிலையில் தனது 69வது படம் கடைசி படமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். இப்படத்தை வினோத் தற்போது இயக்க உள்ள நிலையில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. அரசியல் அல்லது சமூக பிரச்சனையை சார்ந்த படமாக இருக்கும் என்றும் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு நடிக்கிறார்கள். ஏற்கனவே இயக்குனர் வினோத் சமூகம் சார்ந்த படங்களை இயக்கியுள்ளதால் இந்த படமும் அதே போல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை சொல்லும் என்றுதான் இந்த படமும் எதிர்பார்க்கப்படுகிறது.